ஆல் ரைட் நண்பா. ஸோ நம்மளோட ட்ரைவல் சீஃப் வந்துட்டார். சாரி ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் வந்துட்டார். ட்ரைவல் சீஃப் வந்துட்டார். நிறைய பேரை கதற விட போகிறாரு. அண்டு நிறைய பேர் அழுவவும் போகிறாங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது ரோமன் வந்ததுக்கப்புறம். அண்ட் லிட்ரலி அந்த மனுஷனோட அவுரா இருக்குல்ல, அது என்ன எப்படின்னு நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னே தெரில. அவர் அந்த ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் அது நம்மளோட அந்த ஃபீலிங்கு கூஸ்பம்மு வேறு லெவலுங்க. ஸோ ரோமன் வந்துட்டார். அடுத்த பிளான்ஸ் என்ன, ரோமனோட பிளான்ஸ் என்ன, அடுத்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு தரமாக லைக் போடுங்க. சேனலில் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மர் ஸ்லாமில் பார்த்தோம் கோடி வர்சஸ் சோலோக்கான மேட்ச் மெயின் ஈவெண்ட் அதுக்கான இது இல்லை. பட் இருந்தாலுமே அது மெயின் ஈவெண்ட்டில் வச்சது காரணம் இந்த ட்ரைவல் சீஃப் ரோமன் தான். ஸோ மேட்ச் நடக்குது. அண்ட் மேட்ச்லேயே நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா சோலோ டாமினேட் பண்ணுறாரு. ஐ மீன் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா இது சோலோ இவ்வளோ டாமினேட்டாக காமிக்கிறாங்கன்னு. ஸோ சோலோ பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவார் அந்த மேட்ச்சில். அண்ட் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்ன மாரி ரெசல்மே 40 எப்படி எண்டிங் பண்ணாங்களோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணுற மாரி, ஐ மீன் இன்டர்ஃபேர்லாம் நிறைய இருக்குன்னு எக்ஸாக்டாக அதேமாரி தான் நம்ம பார்த்தோம். மேட்ச் ஸ்டார்டிங் போயின்னு இருக்கும், ஸ்லோவாக போவோம். அண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும்ல எல்லாருமே இன்டர்ஃபியர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாங்கா லூவா அண்ட் டாமாட்டோங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காக உக்காந்துட்டேன். அவள் தான் இப்போ சம்பவம் நடக்க போகுது, தக்காளி சம்பவம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் பார்த்தா கெவின் ஓன்ஸ் வராரு, ரேண்டி வராரு. அண்ட் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா டாங்கா லூவா டாமாட்டோங்க ஓரம் கட்டிடுறாங்க. தென் ஜாக்கா ஃபாட்டு வராரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுறாங்க. பட் ரோமனால் மட்டும் தான் பேடஸாக என்ட்ரி பண்ண முடியும். ஸோ அவர் கடைசியாக வராரு. ஜாக்கா ஃபாட்டு என்ன ஆச்சுன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன். ஃப்ளாஷ் போடும்போது பார்த்தா ஒரு இன்ஜுரி ஆங்கிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரால் ஏந்து கூட முடியல. அந்த மாரி தரமான என்ட்ரி பண்ணுவார். சூப்பர் பஞ்சு கொடுப்பாரு, ஸ்பியர் கொடுப்பாரு. அண்ட் கோடியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாரு. அண்ட் ரிங்கை விட்டு போவார். கோடி அதை யூஸ் பண்ணி தன்னோட ஃபினிஷர் போட்டு மேட்ச் ஜெயிச்சிடறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்ம சம்மர் ஸ்லாம் கூட எண்டிங் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ட்ரிபிள் எச். தேங்க்யூ ஸோ மச். நான் ஜஸ்ட் ரோமன் ரிட்டர்னுக்காக மட்டும் சொல்ல, பேப்பரே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டேஜெல்லாம் கூட கொஞ்சம் வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ எஸ், தேங்க்யூ ட்ரிபிள் எச். ஓகே, நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். அடுத்த கதை என்ன, அடுத்தது என்ன நடக்க போகுது, ரோமன் வந்துட்டார், என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் ரோமன் வந்துட்டார். இதுக்கப்புறம் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ரோமன் வந்ததுக்கு காரணம் நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ரோமனோட பிளான் என்னென்னா ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் தக்காளி நான் தாண்டா ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப்னு அவர் சோலோ கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பார்க்க போகிறோம். ஏன்னா ரோமன் இல்லாத நேரத்தில் சோலோ தன்னை செல்ஃப் மேட் ட்ரைவல் சீஃபாக அவரவே மாறிட்டார். பட் இப்போது எஸ் ரோமன் வந்துட்டார். ஸோ ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் ரோமன் வந்துட்டார். ஸோ கதை அந்த மாதிரி தான் போக போகுது. இப்போது நம்ம இந்த மேட்ச் எப்பப்போ எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த பேப்பர் பேசன் பர்லின் தானே. பட் அஃப்கோர்ஸ் அங்கே வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பேப்பரே கிடையாது. ஸோ ரோமன் அங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கம்மி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் தான் தரமான பேப்பரையும் பேட் பிளட், அந்த பேட் பிளட் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு இது யாருக்காகன்னு, பிளட் லைனுக்காக தான். ஸோ ரோமனோட அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் முதல் மேட்ச் மேபி நம்ம பேட் பிளட்டில் பார்க்கலாம். அது கோடி கூட நடக்கலாம், இல்லை ஜாக்கா ஃபாட்டு வாய்ப்பு கம்மின்னு தோணுது. ஏன்னா ஜாக்கா ஃபாட்டு இப்போ டேக் டைட்டில் வச்சுருக்காருல்ல. ஸோ மேபி நம்ம ஜியோ அண்ட் ஜிம்மி ரீயூனியன் பண்ணுறாங்கன்னா அப்போது டாமாட்டோங்கா அண்ட் ஜாக்கா ஃபாட்டு வர்சஸ் ஊசோஸ்க்கான இந்தமாரி ஒரு டாக்டர்ஸ்க்கான மேட்ச் பார்க்கலாம் பேட் பிளட்டில். அந்தமாரி இப்போதுக்கு தோணுது. எல்லாம் அப்டேட் எதுவுமே வரல, ஜஸ்ட் இருக்கிற விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணுற கதை இந்த மாதிரி போகலான்ட்டு. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் தன்னோட ஒரிஜினல் பதிவுக்காக வராரு. இன்ஃபேக்ட் அவரோட பதிவு தான் இருக்குது, எங்கேயுமே போகல. இல்லாத நேரத்தில் சோலோ ஆடி இருந்தார். ஸோ எஸ், சோலோவோட வாய் மூட வந்திருக்காரு, பழக்கம் வந்திருக்காரு. அண்ட் ஒரிஜினல் பிளான் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண்ட் ஆஃப் த டே இது ரோமன் சோலோ கிடையாது, இது ரோமன் வர்சஸ் ராக் தான். இந்த கதை ஓடுறதே பார்த்தீங்கன்னா அந்த உலாஃபாலா மாலை இருக்குல்ல, நான் தான் ட்ரைவல் சீஃப். ஸோ ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் ரோமன் தன்னை சொல்கிறாரு, எங்கள் சோலோ தன்னை ட்ரைவல் சீஃப்னு நினைக்கிறாரு. அண்ட் ராக் வராருன்னா அவரும் தன்னை ட்ரைவல் சீஃப்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் பார்க்கலாம். அது மேபி அஃப்கோர்ஸ் ரெசல்மேனியா 41 இருக்கலாம். ஏன்னா இது எவ்வளோ நாளாக ரூமராக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே என்ன கணக்கு இடிக்குதுன்னா, ராக் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா இது கோடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அவர் கூட மோதுற மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன கதைன்னு தெரியல. டபிள்யூ பார்த்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் எஸ், எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே யார் தான் உண்மையான ட்ரைவல் சீஃப், ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப். அண்ட் இப்போதுக்கு ரோமன் தான் ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப். ராக் வரும்போது ராக் அதை கிளைம் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சோலோ, தென் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் இப்போ தனியாக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் பண்ணும்போது தனியாக தான் ரிட்டர்ன் பண்ணார். பட் 2.0 பார்த்தீங்கன்னா சோலோ, டாங்காலுவா, டாமாட்டோங்கா, ஜாக்கா ஃபாட்டு எல்லாருமே இருந்தாங்க. பட் ரோமன் தனியாக தான் வந்தார். தட்ஸ் மீன் நம்ம ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரோமன்
அந்த ஓஜி பிளட் லைனை வந்து ரீயூனைட் பண்ணலாம். அண்ட் ரோமனுக்கு வந்து இது புதுசு கிடையாது. நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறீங்கன்னா அந்த சீல்டில் ரோமன் ஆல்ரெடி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காரு ரீயூனைட் பண்ணுறதுலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஜிம்மி முதல்ல சேருவாருன்னு நினைக்கிறேன். தென் ஜேக்காக அங்கே ராவில் போகலாம். அண்ட் மறக்காதீங்க ரோமனை வந்து இன்னும் டிராஃப்ட் ஆகலை. ஸோ எஸ் மேபி ராலை நீங்கள் வந்து ரோமனை எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ் ஜேவை போய் திரும்பி வர்றதுக்கு ரீயூனைட் பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காதீங்க யார் நம்மளோட சாமி ஜெயின், அவர் மேபி டைட்டில் தோற்றுருக்கலாம். பட் டைட்டில் தோற்றுது இன்னும் நல்லது தான். ஏன்னா டைட்டிலில் ஒரு அவர்கிட்ட டைட்டில் இருந்தும் அதை விட அவர் பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃபோட நிழலில் இருந்தாருன்னா வேறு லெவலில் வந்து இப்போது ஹைப்பில் இருப்பார், லேம்லைட்டில் இருப்பார். ஏன்னா ஓஜி பிளட்லைனில் இப்போ அவரோட வேலை இருக்குது. ஸோ ஓஜி பிளட்லைனை நம்ம வந்து ரோமன் ரீயூனைட் பண்ணுற மாரி ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ரோமன் இன்னும் டிராஃப்ட் ஆகலை. ஸோ ரா அண்ட் ஸ்மாக்டவுன் கூட நீங்கள் வந்து போகிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஜே இப்போ ராவில் இருக்கார்ல அண்ட் யார் சாமி கூட. ஸோ கதை புரியுதில்ல அந்த மாதிரி வந்து ரோமன் பண்ண போகிறாரு அந்த ப்ராசஸ். அண்ட் எண்ட் ஆஃப் த டே சோலோ வர்சஸ் ரோமன். தென் வந்து மேபி ராக் வரலாம். எப்போ வருவாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வை சீரீஸில் அந்த ஓஜி பிளட் லைன் வர்சஸ் அந்த பிளட் லைன் 2.0க்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். அதுவும் வார் கேம்ஸ் இதுவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வார் கேம்ஸ் தான் இந்த வாட்டி நடக்க போகுது சர்வை சீரீஸில். ரா வர்சஸ் ஸ்மாக்டவுன் கிடையாது. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து ரூமர் கேட்டுன்னு தான் இருக்கோம். ஸோ ஓஜி பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைன் 2.0க்கான மேட்ச் நம்ம வந்து பார்க்கலாம் வார் கேம்ஸில். தென் அங்கே மேபி ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைனா வந்து மேபி அந்த ரோட் டு ரெசல்மேனியாவில் வந்து ராக் ரிட்டர்ன் பண்ணலாம். ராயல் ரம்பிள் அந்த மாதிரி பெரிய பேப்பரில். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே ராக் வர்சஸ் ரோமன் தான். யார் தான் உண்மையான ட்ரைவல் சீஃபு அந்த ஊலஃபால மாலை. ஸோ யார் வந்து தன்னை ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம வந்து எண்டில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் போக போகுது. இது நான் வந்து ஓவராலாக இப்போதுக்கு வச்சு அந்த ஐடியா வச்சு வந்து சொல்லியிருக்கேன். அப்டேட் வந்தால் டெஃபினெட்லி சேனலில் வீடியோ வரும். அண்ட் நான் வந்து ஒரு 2 நாளாக ஒழுங்காக தூங்கலை. நேற்று நைட்டு கூட தூங்கலை. சம்மர் ஸ்லாம்காக செம்ம ஹைப்பாக அந்த இன்ஸ்டாவில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்டிவாகவே இருந்தேன். ஸோ தூங்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். பட் இப்போ அப்டேட் வந்தால் அப்டேட் போட்டு தான் வந்து தூங்குவேன். ஸோ ரொம்ப இது பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு சொல்லவே மாட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். சொல்ல மறந்துடுவேன் நான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில். ஸோ நிறைய அப்டேட் வரப்போகுது. சேனலில் ஆக்டிவாக இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை மீட் பண்ணுற அடுத்த ஒரு தரமான வீடியோவில். ஸோ இப்போ எப்படி இருக்குது உங்களோட ஒரிஜினல் ட்ரைவல் சீஃப் வந்துட்டார். Perfect.